ஸ்ரீ மகாபுருண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 79. பரதனை மகுடம் சூடிக்கொள்ளுமாறு புரோகிதர்கள் நியமித்தலும் அதற்கு உடன்படாத பரதன் தனது மன உறுதியை கூறுதலும். பிறகு 14வது நாள் விடியற்காலையில் அரசனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தும் அதிகாரிகள் அனைவரும் பரதனை நோக்கி, அரசிலம் குமரா, சக்கரவர்த்தியோ விண்ணுலகை அடைந்தனர். ராமனோ லக்ஷ்மணனுடன் வனம் சென்றனர். இதனால் நாங்கள் நாதனற்றவர்களாய் இருக்கின்றோம். ஆகையால் நீயே எங்கள் அனைவருக்கும் அரசனாய் இருக்க கடவை. இதோ பட்டாபிஷேகத்துக்கான பொருள்கள் சித்தமாய் இருக்கின்றன கான் என்றனர். இதை கேட்ட பரதன், எங்கள் குலத்தில் மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள்வதான வழக்கம் உண்டோ? எல்லாம் தெரிந்த நீங்கள் என் முன்னிலையில் இவ்விதம் பேசலாமா? நான் இப்பொழுதே வனம் சென்று ராமனை அழைத்து வருகிறேன். இங்கு சித்தமாயிருக்கும் பட்டாபிஷேக பொருள்கள் அனைத்தையும் காட்டிற்கு கொண்டு வாருங்கள். இதோ இப்பொழுதே பெரும் படையுடன் நான் ராமனை அழைக்கச் செல்கிறேன். ராமனே இனி உங்களுக்கும் எனக்கும் அரசன். சிற்பிகள் மேடு பள்ளங்களை சமப்படுத்தி வனம் செல்லும் மார்க்கத்தை சீர்திருத்த கட்டளையிடுவீர்களாக என்று கூறினன். அப்போது அனைவரும் அப்பரதனை நோக்கி ஒருமிடராக, அப்பா, நீ ராமனுக்கே ராஜ்யம் கொடுக்க விரும்புகின்றனை. இப்படிப்பட்ட உன்னிடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாளாக என்றனர். உடனே மந்திரிகளும் ராஜாபிஷேகம் செய்யும் அதிகாரிகளும் மகத்தான சந்தோஷம் அடைந்து ஆனந்த கண்ணீர் பெருக பரதனை நோக்கி, புருஷ சிரேஷ்டனே, உனது கட்டளைப்படி இதோ ராஜபக்தி உள்ளவர்களை மார்க்கத்தை காப்பதற்கும் சிற்பிகளை வழி ஏற்படுவதற்கும் அனுப்பிவிட்டோம் என்றனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 80. பரதன் முதலானவர்கள் அயோத்தியிலிருந்து ராமபிரானிடம் செல்ல வழியை சீர்திருத்துதல். அநேக வகுப்பான வேலையாட்கள் நகரத்திலிருந்து வனம் செல்லும் மார்க்கத்தில் உள்ள கற்களையும் முள்களையும் கலைந்து மேடு பள்ளங்களையும் சீர்திருத்தினர். வழியில் உள்ள கால்வாய் முதலியவற்றை தாண்டுவதற்காக கொம்பு கொடிகளால் இயந்திரங்களை செய்ய வல்லவர்களும் ஓடம் முதலானவற்றை செய்ய தெரிந்தவர்களும் தச்சர்களும் வழியில் தடை செய்யும் மரங்களை வெட்டும் வேலையாட்களும் கிணறு வெட்டுபவர்களும் மாட மாளிகை கட்டத் தெரிந்த சுண்ணாம்பு வேலையாட்களும் மற்ற இதர வேலைகளில் சாமர்த்தியம் உடையவர்களும் முன்னே புறப்பட்டு சென்றனர். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு தெரிந்த முறைகளில் காட்டிற்கு மிகவும் சௌகரியமாக செல்லக்கூடிய ஓர் அழகிய விசாலமான பாதையை செய்து கொண்டே போயினர். ராமனை பார்க்க போகும் சந்தோஷத்தினால் அவர்களுக்கு அவ்வேலையை செய்வதில் கொஞ்சமேனும் களைப்பே உண்டாகவில்லை. அந்த பாதையானது குளிர்ந்து தளிர்த்து பூத்த பல மரங்கள் அமைந்தும் சந்தன தண்ணீர் தெளிக்க பெற்றும் குளிர்ந்து அழகான விடுதிகளை உடையதும் பலவகை புஷ்பங்கள் இறைக்க பெற்றதும் ஆகி தேவ மார்க்கம் போல் மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அங்கு சிற்சில அழகான இடங்களில் தங்க கலசங்களை அமைத்து மகர தோரணங்களையும் மேற்கட்டுகளையும் பரதன் மனம் உகக்குமாறு கட்டி துவஜங்களையும் நாட்டி மற்றும் பல அலங்காரங்களையும் செய்தனர். வாஸ்து சாத்திரங்களை அறிந்தவர் நல்ல முகூர்த்தத்தில் பரதன் தங்குவதற்காக இடையில் அநேக கூடாரங்களை அமைத்தனர். இவ்விதம் பட்டணத்தில் இருந்து கங்கை நதி வரையில் வழி ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 81. முனிவர்களும் மற்றும் பலரும் நிறைந்த ஓர் மகாசபை கூடுதல். அன்று இரவெல்லாம் அனைவரும் ராமனை காணப்போகும் சந்தோஷத்தால் தூக்கமின்றி நல்ல காரியங்களை செய்தனர். விடியற் காலையில் ஸ்துதி பாடகர்கள் மங்கள சப்தங்கள் அமைந்த கவிகளை பாடி பரதனை பள்ளி உணர்த்த வந்தனர். வாத்தியங்கள் முழங்கின, கீதங்கள் பாடப்பட்டன. பரதன் உடனே விழித்தெழுந்து, நான் அரசன் அல்லேன், ராஜனை புகழ்வது போல் என்னை புகழலாகாது என்று கூறி அவற்றையெல்லாம் நிறுத்தி சத்ருகணனை விழித்து, தம்பி, கைகேயி உலகிற்கு எவ்வளவு கெடுதி செய்தனள் பார். தந்தை துக்கங்கள் எல்லாவற்றையும் என்மேல் போட்டு போயினர். அவருடைய ராஜ்யலட்சுமியும் அவருக்கு பிறகு மூத்த குமாரனுக்கே சேரும் தர்மத்திலேயே நிலை நின்றிருப்பது. அப்படிப்பட்டது இப்பொழுது ஜலத்தினிடையில் நடத்துகிறவன் இல்லாத ஓடம் போல் அலைகின்றது. ஐயோ, தர்ம தேவதையான ராமனை என் தாய் காட்டிற்கு துரத்தினளே
என்று பலவும் சொல்லி புலம்பினன். அப்பரதன் அண்ணனும் கூறி அழுதி கொண்டிருக்கையில் வசிஷ்ட முனிவர் சிஷ்ய கணங்களோடு அங்கு வந்தனர். அவர் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு தூதர்களை பார்த்து, நீங்கள் விரைவில் சென்று சகல பிராமணர்களையும் சத்திரியர்களையும் வைசியர்களையும் மந்திரிகளையும் அந்தந்த இனத்தவரின் தலைவர்களையும் யுதாஜித்தையும் சுமந்திரனையும் அழைத்துக் கொண்டு வருவீர்களாக. நாம் எல்லோரும் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஓர் காரியம் உண்டு என்று கட்டளையிட்டனர். அதன்படி சகல பேர்களும் அநேக விதமான வாகனங்களின் மீது ஏறி வந்தனர். பிறகு பெரிய சபை கூடிற்று. அது தேவ சபை என்று விளங்கியது. ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ